ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 26 வந்துட்டு நம்ம ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த கட்டண பயிற்சி உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். பை செல் ரெக்கமெண்டேஷனோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பின்பற்றுறோம், நீங்கள் அதை பின்பற்றுங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 23ஆம் தேதி இன்றைய சந்தை எப்படி முடிவெடுத்துன்னு பார்க்கணும். எப்பவும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான். இது வந்து ஒரு 150 புள்ளிகள். இப்போ நம்ம இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கிறனால நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, கண்டிப்பாக ஒரு 100 to 150 புள்ளி தான் ஒரு நாளோட ரேஞ்ச் அப்படின்ட்டு அதுதான் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைய தினத்தோட ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் பாசிட்டிவ் ஓப்பன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு உட்பட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கும்போது நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் இவங்க லோ இருக்கிறாங்க அப்படிங்கும்போதும் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கனால கால் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது கால் செல்லர் வந்து பேனிக் ஆக மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர் வந்திருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கட் ஆகலை. திருப்பியும் போய் இந்த ஓப்பன் கட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே மேலே போயிட்டு உடனே கீழே வந்து திருப்பி இதை பிரேக் பண்ணுறது. இதை பிரேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கால் செல்லர் வந்து பேனிக் ஆக வேண்டிய சிச்சுவேஷன். அப்போ என்ன ஆகும்னா கவரிங் ஏற்படும். ஆனால் இங்கே கவரிங் ஏற்பட்டுச்சு. அந்த கவரிங் வந்து ஒரு சுறுசுறுப்பாக இல்லை. அந்த சுறுசுறுப்பாக இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கவர் பண்ணதுக்கு மார்க்கெட் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஆனால் இம்பேக்டை க்ரியேட் பண்ணாங்க. அதை ஒரு மந்த நிலையில் பண்ணதுனால மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு கால் செல்லர்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணாங்க. அதாவது புட் ஆப்ஷன்ஸை ப்ரீமியத்தை கரைச்சிட்டாங்க. கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து அவ்வளோ பெருசாக ஸ்பீடாக ஏறலைங்க. அதாவது இங்கே ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஒரு திரைப்படம் பார்க்குறோம், அந்த திரைப்படத்தில் வந்துட்டு எல்லா கண்டென்ட்டுமே கலந்து இருக்கணும். நகைச்சுவை, ஒரு எமோஷன்ஸ், சென்டிமெண்ட், அதே மாதிரி ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்கணும். இங்கே என்னன்னா மார்க்கெட்டில் தேவையான டிகே இருந்துருச்சு, மார்க்கெட்டில் டிகே ஏற்பட்டுருச்சு. ஆனால் ஒரு சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீட் இல்லை. இது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்காக இன்றைக்கி அமைஞ்சுது. அதே போல் மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட ஹை, இது வந்து ஒரு இம்பேக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லணும். இந்த லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்துட்டு செல்லர் நல்ல பேனிக் ஆகணும். ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியே பார்க்கணும். நாளைய தினம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். இப்போ 3 நாட்களோட ஹையில் இதெல்லாம் பேஸ்டு ஹை வந்தாச்சு. லோவும் நமக்கு இம்பேக்டட். இப்போ லோ டு ஹை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 350 புள்ளிகள். இந்த 350 புள்ளிகள்ங்கிறது வந்துட்டு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இதையும் நம்ம வந்துட்டு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஓகே, நேற்றைய ஜோன் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஃபியூச்சர்ஸோட ஹை லோ பார்த்தாலும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் தான் நடந்திருக்காங்க. அட்டவணை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வேல்யூம் வைஸில் பண்ணுறோம். இது வந்து ஸ்ட்ராங்கிள் மார்க்கெட் 2500 to 25200 இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25200க்கு மேலே ஸ்பாட் அண்ட் வீக்லி ஃபியூச்சர்ஸ். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதிகமான டேர்ன் ஓவர் ஸ்ட்ரைக்கில் பார்க்கும்போது 25 100 கால், 150 கால், 200 கால், 200 புட். இப்போ என்னென்னா இந்த 200 புட்டை பேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து 25 200 பேஸ், ரொம்ப பேஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் 200க்கு மேலே இருக்கணும், கீழே இருக்கணும். ஒரு கோடிங் பார்த்தா இது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி. 200 கால் புட் ஆப்ஷன் விட விலை ஜாஸ்தியாக இருந்தால் மார்க்கெட் மேலே தான் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி காலோடைய ப்ரைஸை புட்டு பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே 200 கீழே போக போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாமே நமக்கு கால் ஸ்ட்ரைக்காக இருக்கிறதுனால நாளைய தினம் நமக்கு கம்பல்சரி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் கால் செல்லர் மீண்டும் கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் மார்க்கெட் மேலே போக போகிறோம். அப்படி இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா
ஓப்பன் பிலோ அப்படிங்கிற மாரம் மட்டும் மார்க்கெட் இருந்துச்சுன்னா கால் செல்லர் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. கால் செல்லர் டேக் ஓவர் பண்ணால் மார்க்கெட் வந்துட்டு கீழே இறங்கணும் அவசியம் இல்லை. 200க்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் ரெண்டுமே கரைய வாய்ப்பு இருந்துடும். அப்போ கால் செல்லர் நாளைக்கு உள்ளே வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதை பார்ப்பதே நமக்கு எண்ணுதல் இருக்குது. இந்த 25 100 கால் 150 கால் 200 கால் 200 புட் இதைத்தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த ஒத்தையால் இந்த 200 புட் ஆப்ஷன் வந்துட்டு இவங்க 3 பேர்த்தோடையும் போட்டி போட போகிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடியது. இதில் யார் ஜெயிக்க போகிறா, இது ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி. இது நாளை தினம் அட்டவணையும் நமக்கு குறிப்பிட்டு கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்துட்டு இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கி மார்க்கெட்டோட லோ பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ஹை 66, கால் ஆப்ஷன் லோ 60 அப்படின்னா 25,094. நேற்றைய தினம் நம்ம அட்டவணை பார்க்கும்போதும் சரி, ஆப்ஷன் செயின் பார்க்கும்போதும் சரி, கால் ஆப்ஷன்ஸில் வந்து தொடர்ச்சியாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம்னு பார்த்தோம்னு சொன்னோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்துட்டாலே இவங்களுக்கு இருந்துட்டாலே அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு இன்டென்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ கால் ஆப்ஷனோட இன்டென்ட் என்ன, மார்க்கெட் மேலே போகணும்னு நினைக்கிறது. புட் ஆப்ஷனோட இன்டென்ட் என்ன, மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ கால் செல்லரோட இன்டென்ட் என்ன, கால் செல்லரோட இன்டென்ட் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இம்பேக்டடாக யோசிக்க வேண்டிய இன்டென்ட். அப்போது இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே அவங்க ஒரு பாசிட்டிவில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ கால் செல்லர் இந்த இடத்துல பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. அப்போ நேற்றைய ஜோனில் நம்ம பார்க்கும்போதே 25,100 நடுநிலை 25,000 டு 25,200க்குள்ளே டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி 25,000க்கு கீழே மார்க்கெட் வரலன்னுமே அப்போ இந்த ஃபுல் ஏரியாவை நமக்கு வந்துட்டு இம்பேக்ட் பண்ணிட்டாங்க. யார், 25,100 கால். அப்போ மார்க்கெட்டோட லோ வந்துட்டு நமக்கு புட் ஆப்ஷனுடைய ஹை, கால் ஆப்ஷன் லோ. மார்க்கெட்டோட ஹையை பார்க்குறக்கு கால் ஆப்ஷனுடைய ஹை, புட் ஆப்ஷனோட லோ. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 67.33. அப்போ பார்த்தீங்கன்னா 25,233. அப்போ 25,233 ஹை கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் மீட்டிங் ஏரியாவை நம்ம பார்க்குறோம். இது 42, இது 57. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 புள்ளிகள். அப்போ 25,235 அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ஹையாக நமக்கு தென்படுது. அப்போ மொத்தமாகவே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 140 புள்ளி தான் மார்க்கெட்டோட ரேஞ்சாக இன்றைக்கி செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அப்போ அதிகமான டேர்ன் ஓவர் இன்றைக்கான ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு டேர்ன் ஓவரில் 25 100 கால் 150 கால் 200 கால் ஹை டேர்ன் ஓவர். அடுத்தது 200 புட். அப்போது 200 புட் இருக்குது, 150 புட்டும் இருக்குது, 100 புட்டும் இருக்குது. இவங்க எல்லோரும் கலந்த கலவையாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்குகள் நமக்கு என்ன டாமினேட் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஆக்டிவில் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா இம்ப்ளைடு வாலிட்டி நமக்கு வந்து குறைவாக இருக்குது. நமக்கு இப்போ மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டா 200ல் பார்த்துட்டிங்கன்னா 63.36. இதில் ஒரு சரி பகுதி அப்படின்னு எடுத்துகிட்டா நமக்கு ஒரு 15 புள்ளிகள் வரும். 50 ரூபாய் மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்காங்க. அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. இதை வச்சு ஆக்ஷன் கொடுக்கலாமானா கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். இம்ப்ளாய்டி கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு சைடுவேக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஒன் சைடு மார்க்கெட் அமைஞ்சாலும் ஸ்லோவாக அமையறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த 50 ரூபா மீட்டிங் பாயிண்ட் நாளைக்கு அதிகம் இருந்துச்சா நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகிடும். இல்லை திருப்பி டிகேக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஆக்ஷன்ஸ் மாறுபடும். அப்போ இதனால் என்னென்னா நமக்கு வந்துட்டு ப்ரீமியம் கரைவு யார்கிட்ட நடக்குதோ அவர்கள் தான் கவரிங் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அப்போ அதனால் வந்துட்டு ப்ரீமியம் யார் சைடு கரையிறாங்க அப்படிங்கிறதையும் லோ இம்பேக்டட் ஏரியாவையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ நாளைக்கு 0 to ஹீரோக்கு இம்பேக்டடான ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த எல்லா ஸ்ட்ரைக்குமே உன்னிப்பாக கவனிக்கணும். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 25,200 கால் 200 புட்டை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆப்ஷன் செயினோட இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தா நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்து கால் சைடு ஒரு 10 இருக்காங்க, புட் சைடு வந்து 8. இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டியும் இருக்காங்க. இதையும் உன்னிப்பாக கவனிங்கள். அதனால் வந்துட்டு 25,200 கால் புட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.